ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தினமும் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா, ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. நம்ம யாருமே அன்லக்கி கிடையாது. நம்ம முயற்சி பண்ணாம தோத்துக்கிட்டு இல்ல. நம்ம முடிஞ்சு போனது பாத்தீங்கன்னா, நம்மளோட நம்பிக்கை இழந்து ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கோம். அதனால தான் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்துலயுமே தோத்துக்கிட்டு இருக்கோம். பிளஸ் லைஃப்ல பாத்தீங்கன்னா, அவனுக்கு லக் இருக்கு. அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி தான் ஒரு சில இடத்துங்கள உடைஞ்சிருப்பாங்க. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நின்னுட்டு, என்னதான் நம்ம உடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். லைஃப் தள்ளும். நம்மள எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கீழ தள்ளும். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொட்டன்ஷியல் எவ்ளோ எனர்ஜி, எவ்ளோ சக்திய குடுத்து நம்ம மேல வர்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள கீழ தள்ளுது. நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸ் இருந்துகிட்டு இருக்குங்கிற அர்த்தம். இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறதுனால இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. லைஃப்ல பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே லக் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, நீ எந்திரிக்கிற ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஒரு லக்கு தான். நீ இன்னைக்கு காலைல எந்திரிச்சிருக்கீன்னா, அதுவே ஒரு லக்கு. இன்னைக்கு மூச்சு விடுறீன்னா, அது உனக்கு இன்னொரு சான்ஸ் இருந்துட்டு இருக்கு. நீ போராடி ஜெயிக்கலாம் உன்னோட வாழ்க்கையில. என்னைக்குமே லக் இல்லைன்னு யார் சொன்னாலுமே, இன்னைக்கு உனக்கு பார்த்தீங்கன்னா, சான்ஸும் இருந்துட்டு இருக்கு. உன் கையில லக்கும் இருந்துட்டு இருக்கு. நீ உயிர் வாழ்றதே ஒரு லக்கு தான். அதனால பார்த்தீங்கன்னா, யாரும் அன்லக்கி இல்லைன்னு நினைக்காதீங்க. இத பத்தின கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா, பை பை. சீ யூ டுமாரோ.